பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு இனிமையான நாளை இந்த காலை வேளையிலே ஆண்டவரை காணும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே நமக்கு மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். தேவ பிள்ளைகளே, இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அவருடைய கல்லறையை பார்க்கும்படி ஒரு கூட்டம் இயேசுவினுடைய கல்லறையிலே இயேசுவினுடைய சரீரத்தை தேடி கடந்து போகிறார்கள். அந்த இடத்துல ஒரு தேவதூதன், ஸ்தோத்திர, வெண்ணங்கி தரித்தவனாய், ஒரு வெள்ளை அங்கீர் தரித்தவனாய் ஒரு வாலிபன், ஒரு ஸ்தோத்திர தேவதூதன் நின்று கொண்டிருக்கிறான். அந்த தேவதூதன் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இயேசுவை கல்லறையில் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு மரித்த தெய்வமாய் நாம் அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். பல நேரத்தில் நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து, நம்முடைய போராட்டத்தை பார்த்து, நம்முடைய கண்ணீரை பார்த்து, நம்முடைய வேதனையை கண்டு, நம்முடைய பிரச்சனையை பார்த்து நம்ம சொல்கிறோம், இதெல்லாம் முடியவே முடியாது, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாது, இந்த போராட்டத்திலேருந்து வெளியே வர முடியாது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கைகூடி வராது, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காது என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு கூட மரித்து போன அந்த சூழ்நிலையில் நம்ம ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவதூதன் சொல்லுகிறான், இல்லை, அவர் உயிரோடு கூட எழும்பினார், அவர் உயிரோடு கூட எழும்பினார். உயிரோடு கூட எழும்பிட்டார்னு சொல்லிட்டு அவர் வெறும் வார்த்தையில் சொல்லாமல் அதற்கு ஒரு அடையாளத்தை காட்டுறார். அவர் வைத்த இடத்தை வந்து பார், அவர் வைத்த இடத்தை பாருங்க, அது வெறுமையாக இருக்கிறது, அது வெறுமையாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையிலும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி வரப்போகிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி வரும்போது எந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் பெரிய மலை போல் இருந்ததோ அது இருக்கிற இடம் தெரியாமல் போக போகிறது. ஏன்னா இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவரே, எங்கள் பிரச்சனையின் நடுவில் நீர் இறங்கி வாங்கப்பா, எங்கள் போராட்டத்தின் நடுவில் நீங்கள் இறங்கி வாருங்க, எங்கள் வேதனையின் நடுவில் இறங்கி வாங்கப்பா. ஒரு அற்புதம் உண்டாகுவதாக, அதிசயம் உண்டாவதாக. ஆண்டவரே, எங்கள் காரியமெல்லாம் மரித்து போயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இல்லை ஆண்டவரே, எங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உயிர்த்தெழுந்த வல்லமையோடு ஜீவிக்கிற ஆண்டவர், எல்லா பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு நாளாய் மாறுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா.